இன்று அமித்ஷாவின் கால்களை கவ்வி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனியினுடைய அந்த போலி முகத்திரையை கிழித்து 2026 மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போவது நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இதுல இடையில ஒருத்தர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஐயோ ஐயோ பொழுது போலனா ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டு திமுக ஒரு அரை மணி நேரம் திட்ட வேண்டியது. தீய சக்தி போய் ரூம்ல போய் படுத்துக்க வேண்டியது. திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 200 பேரை கூப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்காம விட மாட்டேன் அவர் திருப்பி போய் படுத்துருக்கிறாரு. திருப்பி ஒரு ஊர்ல வந்து திராவிட முன்னேற்ற என்னங்க ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லிடுறேன், சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவரும் கதையெல்லாம் சொல்லுவார். ஒரு சின்ன பிள்ளை ஒரு அப்பா திருவிழா கூட்டி போயிருக்காரு. அப்போ திருவிழாவில் நிறைய பொருள் வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஊதுற விசில் விற்றுருக்கேன். விசில் எப்பா அந்த விசில் ஒன்று வாங்கி கொடுப்பா அப்படின்னா, டே விசிலை வாங்க, அப்புறம் நீ இப்போ கண்ட நேரத்தில் ஊதிக்கிட்டு இருப்படா, எனக்கு காதெல்லாம் வாங்கி கொடுப்பா, ஒரு விசில் கூட வாங்கி கொடுக்காத, நீ அப்புறம் எதுக்கு என்னை பெத்த அப்படின்னா, டே என்னடா பெத்ததுக்கும் விசிலுக்கு என்னடா சம்பந்தம். விசில் வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. பஸ்ஸில் கூட்டி வர்றாரு மகனை. விசில் மயம்பாயிட்டில் இருக்கு. பஸ்ஸு போயிட்டு இருக்கு. கண்டக்டர் விசில் அடித்தா தானே பஸ்ஸு நிற்கும். இவன் இடையில விசில் எடுத்து அப்படின்னா பஸ்ஸை நிறுத்திட்டார் கண்டக்டர். யோ ஏயா சும்மா விசில் அடிச்சுட்டு இருக்கா, இது ஸ்டாப்பே இல்லை. நான் அடிக்கல ஐயா. அப்புறம் எவன்டா அடிக்கிறது, ஒரு சின்ன போய் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். தெரியாதனமா அவன் கையில் விசிலை கொடுத்துட்டாங்க. அந்த விசிலை பிடுங்குடா அப்படின்னா, முடியாது, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த விசிலை நான் கொடுக்க மாட்டேன், நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்ட்டு பொழுது போகிற நேரம்லாம் எடுத்து புருன்னு அடிக்கிறேன். டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்துட்டார். எத்தனை தடவை விசில் அடிப்பேன், விசில கொண்டுறாங்க, முடியாது நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ நிப்பாட்டு. அப்புறம் கண்டக்டர் விசிலை பாக்கெட்டில் போட்டார். இவன் ஊதிக்கிட்டு இருக்கான் விசிலை. டிரைவர் எங்கன நிப்பாட்டணுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருந்த பயணிகள்லாம் இறங்கி போயிட்டாங்க. இந்த விசில் ஊதுற பஸ்ஸில் எவனுமே போகாதீங்கடான்ட்டு. ஒரு சின்ன விசிலை கொடுத்தா என்ன ஆகுமோ அதே மாதிரி தான் புதிதாக கட்சி தொடங்கி ஆலமரம் போல் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கும் அந்த விசில் கம்பெனிகள் இந்த நாட்டில் 2026 இருக்கிற இடம் தெரியாமல் போகும். எல்லா சோதனைகளையும் ஜெயித்து அதையெல்லாம் கடந்து வந்த அற்புதமான ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.